இதே வேலையா போச்சு. எப்போ பாரு இதே கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் தான் அதிமுக தலைமையில நாங்கள் ஏற்றுக்கிட்டு தயாராக இல்லை. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையில். எல்லாம் போன பிறகு ஒரு காமெடி நடந்தது. இவரை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க ஸ்டேஜில் தனியாக. அப்புறம் திரும்பி பார்க்குறேன். முதல்ல நான் தான் சொன்னேன், 2 விஷயங்களை சொன்னேன். ரொம்ப நாளாக உங்களோட தொடர்பு இருக்கோம், பல வருடங்களாக. இந்த பிரஸோட நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக பயணிக்கிறேன். திரு செங்கோட்டையன் டெல்லி போகவில்லை என்பதையும் நான் தான் சொன்னேன். அது ஒரு ஃபேக்ட். டிக்கெட்டு, போர்டிங் பாஸ் நம்பாதீங்க, பொய். அதை வச்சு யாரோ விளையாடுறாங்கன்னு சொன்னேன். நேற்று கூப்பிட்டு அமித்ஷா உட்கார வைக்கலையே. திரு செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அங்கே தானே இருந்திருக்கணும். அதுதானே நியூஸாக போச்சு 10-15 நாள். அப்புறம் பழனிசாமி இங்கே வந்து என்ன பண்ணார்? யாராவது கேட்டா, நீங்கள் யாராவது கேட்டா, இந்த சேலத்தில் ஆகட்டும் மற்ற இடத்துல ஆகட்டும் கேட்டா, இதே வேலையா போச்சு. எப்போ பாரு இதே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப 6 மாசம் விட்டு பேசுவோம் போங்க. நீ இப்போ எலெக்ஷன் பத்தி கேட்டே உயிரெடுக்கிறீங்க போங்க. இப்படித்தான் அவருடைய பதில் இருந்தது. ஏதாச்சும் கொஞ்சமாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாது, 6 மாசம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு அப்படி விழுந்தார் உங்க மேல. ஞாபகம் இருக்கா? வேற வழி இல்லாம நீங்களும் கேட்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு, ஏமாத்திட்டு போயிடுவார். இது எங்கிருந்து சார் முளைச்சது? முந்தானேத்தி எந்த செயற்குழுவை கூட்டினீர்கள்? அப்பப்ப இவர் பொதுச் செயலாளர் நிரந்தரமே இல்லை. இப்ப எங்க ஆபரகம் சொல்லிட்டு இருந்தாரு, கஜேந்திரன் ஆனந்த் எல்லாம், கவுடரு, ஜாகிர் ஹுசேன் இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரின்ஸ் எல்லாரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பொதுச் செயலாளரே இல்லை ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு கேஸ் முடியணும். கன்ஃபார்ம் பண்ணல எலெக்ஷன் கமிஷன், பெண்டிங்ல வச்சிருக்கு. இவரை எந்த அதிமுக பொதுச் செயலாளர் தலைமைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் கிடைச்சா போதும் லாபம்னு சொல்லி இங்க இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து இவரை கையில வச்சுக்கிட்டு, இவர் தான் அதிமுக தலைமையில நாங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையை. அதனால்தான் நாடாளுமன்றம் போயிட்டு, சட்டமன்றம் போச்சு, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாம் 0 ஆச்சு. பை எலெக்ஷன்ல 2 தடவை நிக்கல. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப திடீர்னு கூட்டணி அங்க போய் அம்போடு உட்கார்ந்துருக்காரு. அமித்ஷாஜி பேசுறாரு, அவருக்கும் சில நேரத்தில் கோபம் வருது. திரு பழனிசாமி முகத்தை பாருங்க, அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, வாயே திறக்க மாட்டாரு. எல்லாம் போன பின்னாடி ஒரு காமெடி நடந்தது. இவரை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸ்டேஜில் தனியாக நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, யாரையும் காணோம். அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் தட்டி, அண்ணனை வாங்கின, கீழே வாங்கினேன்னு. அந்த அளவிற்கு ஒரு பெரிய குழப்பத்திலே பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரிகிறது. இது காரணம் பின்னாடி இடி இன்கம் டாக்ஸும் அந்த வலையில மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.